சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் இந்த வெயில் காலம் வரப்போகுது. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, வரப்போகுதுன்னு ஆரம்பிச்சிருச்சு. மாசம் முடிஞ்சு நிற்கிப்பாங்க, நீ வரந்துருச்சு, வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் உடம்பு சூப்புனால என்ன செய்யும், பாதை வெடிப்பு வந்துருப்பா. நிறையா பேருக்கு பாதை வெடிப்பு இனிமேல் தான் வரும். அது உடம்புல இந்த நீர் சத்து குறைஞ்சாலும் வரும். இந்த காலில் அந்த ரத்த ஓட்டத்துலேருந்து எண்ணெய்கள்லாம் கலந்துருக்கும். அப்படி ரத்த ஓட்டத்தில் நம்மளுக்கு எப்போவுமே கொழுப்புகளும் கொஞ்சம் இருக்கும். அந்த இது சரியாக நம்மளுக்கு அங்கே போய் சேர்ந்தனாலும் அந்த எண்ணெய் சத்து தண்ணி சத்து பத்தாமட்டே அந்த கால் வெடிப்பு இருக்கும். இதை நம்ம என்ன செய்யறது, அது காலை பராமரிக்கணும். காலை பராமரிக்கிறதுனா நம்ம போட்டு பராமரிச்சிருக்கலாம். இல்லாட்டி கூட நம்ம குளிக்கிறோம் இல்லையா, குளிக்கும் போது நல்லா காலை குதிக்கால நல்லா தேய்க்கணும். இப்படி தேய்க்கணும். கல் கூட இந்த உடச்ச கல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பாதை வெடிப்பு இருக்கவங்க அப்படியே தேய்க்கணும். நம்ம மீன் உரசனோம்னா அந்த வெயில் துணிப்பெல்லாம் சரியாயிருப்பா. அப்படி செய்யலாம். அப்புறம் நைட்டில் படுக்கும்போது மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் கலந்து அந்த கால் அப்படியே தடவி ஒரு மணி நேரம் உடனே படுத்துறாங்க, படுக்கையில் ஒட்டிடும். அதனால மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் கலந்து அப்படியே அந்த வெடிப்பு பூரா தடவிட்டு, ஏன்னா அதில் எண்ணெய் சத்து இருக்குது. விளக்கெண்ணெய் குளிச்சு அந்த மஞ்சத்தூள் அதில் கிருமி இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிருமியெல்லாம் அந்த பாதை வெடிப்பு உள்ளே போய் ரத்த ஓட்டத்தில் கலந்து நம்மளுக்கு வேற பிரச்சனைலாம் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். அதனால நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தான் அந்த மஞ்சத்தூளை போடணும். ரெண்டையும் போட்டு அப்படியே காலில் தடவி அப்படியே பூரா தடவி விட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் வச்சுருந்தா போதும். கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுட்டு அப்படியே லேசாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு படுத்துக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் விளக்கெண்ணையும் படுக்கையில் ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த குப்பைமேனி இலை இருக்கு இல்லையா, அதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும்னா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குழப்பி அந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். தடவி அது நல்லா காயவும் காஞ்சி போகவும் படுத்துக்கலாம். ஒரு துணியை குடிச்சிட்டு கட்டிட்டு படுத்துக்கலாம். அப்புறம் என்ன செய்யணும், இந்த எலுமிச்சம்பழம் சாறையும் மருதாணி மஞ்சப்பொடி இது மூணையும் ஒன்றா கலந்து காலில் அப்பிக்கிட்டு அது காய விட்டு ஒரு துணியை மேலே கட்டிட்டு படுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு கழுவி விட்டுக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு போது அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த மருந்து போடுற முதப்பா நம்ம ஒரு டப்பு எடுத்துக்கணும். டப்பில் நம்ம பாலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணினா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, வெது வெதுப்பாக ஊற்றணும். சூடாக ஊற்றினா கால் தாங்காது. இப்போ கை நிறையா சூடு தாங்கும், கால் நிறையா சூடு தாங்காது. அதனால கால் தாங்குற அளவுக்கு சூடாக ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு இவ்வளோ உப்பு இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தில் பாதியை நறுக்கி பாதியே புழிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் ஷாம்பு இவ்வளோ ஒரு காட்டி போதும். 3 ஷாம்பு அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு அரை மணி நேரம் காலை அதில் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அரை மணி நேரம் கழிச்சு அதுக்குன்னே ப்ரெஷ் எல்லாம் விற்கிறாங்க. இப்போ தேய்ச்சி இது பண்ணுறாப்புல. அப்படி இல்லைன்னா நம்ம பழைய பழ தேய்க்கிற ப்ரெஷ் இருக்குல்லப்பா, அதை கூட வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி விட்டு திருப்பி போய் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அது நல்லா காலை தொடச்சிட்டு நல்லா ஆறின பிறகுதே இப்போ நான் சொன்ன மருந்தெல்லாம் நீங்கள் போடணும். அப்புறம் இந்த வெண்ணெய் இருக்குல்ல, அந்த காலில் என்ன பசம் உண்டாகுதுன்னு சொல்கிறேன், அந்த வெண்ணெயில் மஞ்சத்தூளோ இல்லை மருதாணியோ போட்டு கூட குழப்பி அதையும் தடவிக்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு தெரியும். எப்படியும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாக போகும்ப்பா. மாற்றி ஒரே முறையை பயன்படுத்தினாலும் சரி, நான் சொன்ன முறையில் மாற்றி நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, இப்படி நீங்கள் ஒரு வாரத்துக்கு போட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும். இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிக்கும் போது சும்மா குளிச்சுட்டு வந்துடாதீங்க. அங்கே ஒரு சொரிக்கல்லை வச்சுக்கோங்க. சொரன்னு இருக்குல்ல கல், பாத்துக்குள்ள ஒன்று வச்சுக்கோங்க. அதை போட்டு நல்லா தேய்ச்சி மீன் உரசு நம்ம இப்படி தேய்ச்சி அதை தேய்ச்சி விட்டீங்கன்னா அது வலுவலுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி பித்த வெடிப்பு வராது. நீங்கள் வெயில் காலத்தில் கூழாக சாப்பிடுங்கப்பா. கூழாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் அந்த வெடிப்பு வராது. உடம்பு சூடானால வெடிப்பு வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இது சொல்லுவாங்கப்பா, கொஞ்சம் மனநல குழப்பமாக இருக்கிறவங்க, இந்த மன உளைச்சலோடு உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பாலை வெடிப்பு வரணும்.
அது இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மன அமைதியாக இருந்து கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் அந்த மனசை சமாதானம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பாதங்களுக்கு கூட சரியாக போகுது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்போ நான் சொன்னேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். யாராவது கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கவங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கவங்களுக்கு அந்த கால் வெடிப்பு இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அதை முழுக்க நீங்கள் அதுக்கு நீங்கள் தியானம் பண்ணி மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சி பாத வெடிப்புலேருந்து தப்பிச்சு வாங்க. பாத வெடிப்பு அது வழியாக நம்மளுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் அழுக்கெல்லாம் போய் தூசி கிருமியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பா. அதனால் இந்த மாதிரி கோளாறாக இருந்துக்கங்க. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.